காக்கைக்கும் நிழலுக்கும் தமிழ் சிறுவர் கதை. அறிவு தரும் கதை. ஒரு நாள், ஒரு வெயில்கடு சூரியன் காலையில் ஒரு காக்கை நீண்ட நேரம் பறந்து தணலுக்காக ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்தது. மரத்தின் நிழல் காக்கையை குளிர்விக்க மிகவும் உதவியது. அது நன்றாக அமர்ந்து இளைப்பாறியது. அப்போது ஒரு யோசனை காக்கையின் மனத்தில் தோன்றியது. இந்த நிழலையெல்லாம் நான் தான் உருவாக்கியது போல இருக்கே. இந்த மரம் நம்ம ஏரியாவில் இருக்குது. ஆனா நிழலுக்குப் பெயர் இல்லையே. இதை காக்கையின் நிழல்னு சொல்றமா என்ன? அது மெல்ல கூவ ஆரம்பித்தது. காக்கையின் நிழலுக்கு வரவேற்கிறேன். யாரும் என் அனுமதி இல்லாமல் இந்த நிழலில் அமரக்கூடாது. அதை கேட்ட புறா, மயில், மான் மற்றும் சிறிய வண்டு எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். மரம்தான் பேச ஆரம்பித்தது. காக்கையே, நீ ஒரு சிறிய பறவையா இருக்கலாம். இந்த நிழலை நான் எனது கிளைகளால் கொடுக்கிறேன். நீ அதில் ஓய்வெடுக்கலாம். ஆனால் அது உன்னுடையது அல்ல. எதையும் அள்ளிக்கொண்டு பெருமையாக எடுத்துக்கொள்வது தவறு. அப்போது காக்கைக்கு உண்மை புரிந்தது. அதற்கு தலைகுனிந்து வருந்தியது. மன்னிக்கவும் மரமே, நிழலுக்காக உங்களுக்கு நன்றி. இனி நான் இப்படி சொல்வதில்லை. மற்ற விலங்குகளும் அதை நகைச்சுவையாக புரிந்துவிட்டனர். அந்த நாள் முதல் காக்கை எதையும் தன் என நினைக்காமல் பிறரது உதவிக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தது. கதையின் போதனை: நாம் பயன்படுத்தும் வசதிகள் பலரும் நமக்காக செய்த உதவிகள். அவற்றுக்கு நன்றி கூறி நாம் எதையும் நம்முடையது என பெருமை கொள்ளாமல் வாழ வேண்டும்.